ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா தாங்க பார்க்க போகிறோம். எப்படி கும்பகோணத்துக்கு டிகிரி காப்பி ஸ்பெஷலோ அதே மாதிரி கடப்பா ஸ்பெஷலுங்க. நம்ம தினமும் இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் போடுங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அரை கப்பு பாசி பருப்பு எடுத்து நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கழுவிட்டு நம்ம வேறு தண்ணி ஊற்றி வேக விடணுங்க. அதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு 2 தூள் சீவிட்டு கழுவிட்டு இந்த பருப்போடையே வேக போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு மூடி போட்டு ஒரு 3 விசில் வரவும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 3 விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சர் சாரில் கொஞ்சம் தேங்காய் துருவல், ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 2 வெள்ளைப்பூடு, நான் பெரிய வெள்ளைப்பூடுங்காட்டி 2 போட்டிருக்கேன். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா போட்டிருக்கேன், ஆனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். போட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அது கூட கொஞ்சம் பொரிகளையும் போட்டுக்கலாங்க. நான் மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ குக்கரில் பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், அந்த உருளைக்கிழங்கை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பாசிப்பருப்பை மட்டும் நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் மையா. பாருங்கள், கரெக்டாக அந்த தண்ணிக்கும் அந்த உருளைக்கிழங்குக்கு இருந்திருக்கு. இப்போ மேற்கொண்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கரண்டியால் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கடைஞ்சாத்தையும் கடப்பாவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. அதில் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கலாம். அது பொரியவும் பெரிய வெங்காயம் 1 ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். ரொம்பவும் வதங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாவே போதுமானது. பாருங்கள், இப்போ நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு குழம்புக்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ ஓரளவுக்கு தக்காளி வெங்காயமும் வதங்கிருச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், வெள்ளைப்பூடு, இஞ்சி, பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா, இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். ஏன்னா பச்சையாகத்தானே நம்ம அரைச்சோம், அதனால இந்த பச்சை வாடை போந்தட்டிக்கு ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்குருவோம். இப்போ நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணியை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தூரம் குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். இந்த கடப்பா பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. நம்ம தினமும் ஒரே வெரைட்டியாக செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதே டயத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பாசிப்பருப்போட உருளைக்கிழங்கு சேர்த்து தாளிப்பும் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ருசி வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்க
மசிச்சு போட்டுக்கலாம். ரொம்பையும் மசிக்க வேண்டாம். அங்கங்கே உருளைக்கிழங்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அப்போத்தையும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பிசைஞ்சு விட்டாச்சு. நீங்கள் உங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி பருப்பு, உருளைக்கிழங்கு நீங்கள் கூட குறையா போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு அந்த குக்கரையும் கழுவி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிடுவோம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சரி பார்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தானே ஃபஸ்ட்டு போட்டேன், அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நல்லா கொதிச்சு வருது. ஒரு 2 கொதி கொதிச்சாவே போதுமானது. பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு குருமா ஸ்டைலில், கொஞ்சம் சாம்பார் ஸ்டைலில் இருக்குங்க. ஏன்னா நம்ம அந்த மாதிரி அரைச்சும் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் அடிக்கடி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுட்டு கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட கும்பகோணம் கடப்பா சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.